நம்ம விநாயகர் ஆர்சனலுக்கு போவாரா மாட்டாரா? அப்படி போனார்னா அவர் தாங்க மெயின் பிளேயர் ஆர்சனலுக்கு. சீரியஸாவே சொல்றேன். இப்போ ரியல் மேட்ரிட் லலிகா வின் பண்றாங்கன்னா எம்பாப்பே எப்படியும் அவர் டாப் ஸ்கோரரா இருக்க போறாரு. டாப் ஸ்கோரர்னா அவர் நேம் தானே வெளியே வரும். அவர் நேம் தான் வரும். ரியல் மேட்ரிட் டாப் ஸ்கோரர் இருக்கு எம்பாப்பே. ஸோ அடுத்தது அப்புறம் சாம்பியன்ஸ் லீக்லயும் பார்த்தீங்கன்னா மோஸ்டா எம்பாப்பே வந்துடுறாரு. அப்படி எம்பாப்பே எல்லாம் பெல்லிங்கம் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இல்லைன்னா வினிசியஸ் ஜூனியர் வர்றாரு. அவங்க 3 பேர் தான் அப்படியே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷேர் ஆகுது. ஸோ இவருக்குன்னு வந்து பார்த்தா எப்பயாவது தான் வருது. இவர் கிரேட்டஸ்ட் டீம்னா மேட்ரிட், ரியல் மேட்ரிட்டுக்கு இவர் ஸ்டார் தான். அதெல்லாம் ஓகே, ரியல் பெரிய டீம், கிரேட்டஸ்ட் டீம். ஆனால் மெயின் மேன் கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ ஷேர் ஆயிடுச்சுல, மெயின் மேன் கேட்டினா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இவர் ஆர்சனலுக்கு போனார்னா இவர் தாங்க சூப்பர் ஸ்டார். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி போட்டு நசுக்கி எரிஞ்சிட்டாங்க அவங்கள. ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி ஆர்சனலுக்கு என்ன மாதிரி பிளேயர் தேவைன்னா இவர மாதிரியான பிளேயர் தான் தேவை. ஏன்னா சும்மா ஹை ப்ரெஷர் கேமு, சும்மா அப்படியே சூப்பர் ஹை ப்ரெஷர் கேம்லாம் இருக்கு. அல்வா மாதிரி அப்படியே போட்டு தூக்கி போட்டு சாப்பிட்டே இருப்பாப்ல. ஸோ ப்ளஸ் வந்து இவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் வச்சுக்கணும். அந்த மாதிரியான பிளேயர் தான் ஆர்சனலுக்கு தேவை. ஆர்சனல்ல சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் இவர் தி சூப்பர் ஸ்டார் மாதிரி இது வினிசியஸ் ஜூனியர் இருக்காரு. ஸோ இவர் ஆர்சனலுக்கு போனாலும் வேற லெவல், அவங்க டீமே வேற மாதிரி மாறிடும். அவர் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதுவே பற்றி எல்லா டீம்லையும் அவரை பற்றி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்சனலுக்கு மற்ற பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிஎஸ்ஜி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஸ்டார்ட் டிம்பல் இருக்காரு, அந்த சைடு போனால் பார்க்கோலா எல்லாரும் போட்டு நசுக்கணும் அந்த டீம் பிளேயர். ஆனால் அதே டீம் இவங்களுக்கு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று தானே வினிசியஸ் ஜூனியர் வந்தா. ஆனால் வினிசியஸ் ஜூனியர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னோட கெரியர் ரியல் மேட்ரிட் தான் முடிப்பேன், நான் ரியல் மேட்ரிட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இன்னும் அவர்களோட கான்ட்ராக்ட் 1 year தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரெனிவல் பண்ணுவாரா, இல்லை ரெனிவல் பண்ணி ரியல் மேட்ரிட்ல இருப்பாரா, இல்லை ரெனிவல் பண்ணாமல் ஆர்சனலுக்கு போனார்னா இதை பற்றி சொல்லியிருந்திருக்கேன். இல்லை நான் ரியல் மேட்ரிட் தான் இருப்பேன், ஹாலா மேட்ரிட் சொல்லிட்டு இங்கே தான் இருப்பேன், ஆர்சனல் போக மாட்டேன்னு நினச்சாருன்னா அது அவரோட விஷயம். இவர் போனானா இவர் மெயின் மேனாக இருப்பார். அதை பற்றி தான் நான் இதை வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.